ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கிழங்கா இருந்தால் 2 கிழங்கே போதுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேங்க. நல்லா நல்லா குவிச்சு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரக பொடி கொஞ்சம் வச்சுருக்கேங்க. அப்புறம் வரமிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கிறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது நம்ம அது உருளைக்கிழங்க கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு 2 டைம் அல்லது 3 டைம் போட்டு நம்ம கழுவிடலாங்க தண்ணியில் போட்டு. ஏன்னா உருளைக்கிழங்கு இந்த பாருங்கள் அதில் இருக்கிற ஸ்டார்ச்லாம் வெளியில் வரும். அதனால் ஒரு 2-3 டைம் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு நல்லா அப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கிளாத்தோ அல்லது ஏதோ ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. இந்த இதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் இழுக்கட்டும். நல்லா புழிஞ்சு விட்டு போடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா உணர்ந்துருச்சுங்க. போதுங்க. இந்தளவு ட்ரை ஆனால் போதும், ரொம்ப ட்ரை ஆக தேவையில்லை. நம்ம இது கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இது எல்லாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா இது. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ரவுண்டாக உருட்டி தட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒன்றுன்னா எண்ணெயில் ட்ராப் பண்ணிடலாம். நம்ம போட்டோன்னே திருப்ப வேண்டாங்க. ஒரு நிமிஷம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். நம்ம போட்டோன்னே திருப்பினோம்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்காக நல்லா வேகட்டுங்க. போதுங்க. நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கலரில் இருந்தாலும் லைட் ப்ரௌன் கலர் ஆனாவே போதுங்க. நம்ம நல்லா கோல்டன் கலரில் இருக்குது எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆச்சுங்க. மேலே கிறிஸ்பாக உள்ள சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க.